நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி வெள்ளை பொரி பார்க்கலாம் வாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். நமக்கு எதனா சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் வாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாங்க. 4 ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா கழுவிட்டு வேறு தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க. இது போல் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் 4 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பூண்டு சேர்த்துக்கலாங்க. தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை திக்காக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்க்காம இது போல் இருக்கணும் திக்காக. அதே டைமில் வந்து நம்ம மாவு கொரன்னு அரைச்சி எடுக்கணும். ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி நல்லா மெலிசாக தட்டிக்கலாங்க. இது போல் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிட்டுன்னு போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. நல்லா இது போல் நல்லா பஃப்னு வரும். 2 பக்கம் நல்லா பொறுமையாக திருப்பி விட்டு கொஞ்சம் கலர் மாறி வரும் மேலே. இது போல் அப்போ எடுத்துடலாம். நம்ம மாவு கொஞ்சம் கொரன்னு அரைக்க வச்சு தான் மேலே நல்லா எப்படி பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, வெள்ளை பொரி ரெடி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.